கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2025 மே மாதம் முதல் நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். யாவருக்கும் ஒன்றாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே தியானிக்கும்படியாக இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், இது செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய வசனங்களின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய், உடைய தெய்வீக தூதை அனுப்பும்படியாய், உடைய வார்த்தைகளின் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரும் பலப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய், வலி பெருகும்படியாய், இதற்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் சுகிக்கிறப்பா. வசனத்துக்குள்ள எங்க ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். யோபுவின் புத்தகத்துல யோபு சொன்ன காரியம், அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறதை யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் மாத்திரமல்ல, சில காரியங்கள் செய்ய முடியாதவைகள் என்று தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. சகலத்தையும், ஆவி ஆத்மா சரீரத்திலே உங்களுக்கு தேவையான சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதே போல அவர் செய்ய நினைத்தது தடைபடாது இதில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக அநேக காரியங்களை செய்யும்படியாய் திட்டமிட்டு அவர் வைத்திருப்பார். எதிர்காலங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஜீவிதத்திலே தேவன் செய்ய நினைத்து உங்களுக்காக அநேக நன்மைகளை அவர் வைத்திருப்பார். அந்த நன்மைகளும் தடைபடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற எந்த நன்மைகளும் யாரும் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எந்த திட்டமும் தடைபடாது என்கிறதை நாம் இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய திட்டங்கள், அது வல்லமை உள்ள திட்டங்கள். கர்த்தருடைய திட்டங்கள் ஒன்றும் தடைபடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில இந்த வசனமானது யோபுடைய சிறையிருப்பு திருப்பப்படுவதற்கு முன்பாக அவன் வசனித்து சொன்ன வார்த்தை. இந்த அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மிகவும் வேதனைப்பட்ட, பாடுகளை அனுபவித்த, நஷ்டங்களை அனுபவித்த யோபுவுக்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்பாக அவன் வசனித்து சொன்ன வேத வார்த்தை இந்த வார்த்தை. யோபு பட்ட பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம், கண்ணீரை அறிந்திருக்கிறோம், வியாகுலங்களை, வருத்தங்களை நாம் அறிந்திருக்கிறோம். விடுதலைக்கு முன்பாக அவன் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையில கடைசி பகுதியை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். தேவனை குறித்து அறிந்திருக்கிற அறிவிலே ஒரு முதிர்ச்சி உண்டாகும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுகிறார். இதுல பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரை குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளா தேவன் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். அவன் வாழ்க்கையில தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார், சிறையிருப்பை மாற்றுவார். நாம் தேவனை அறிகிற அறிவு மிகவும் அவசியம். யோபு அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். இதே யோபு 13ஆம் அதிகாரத்திலே, யோபு 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அவன் சிநேகிதரோடு சொல்லும் பொழுது, நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன்,
நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல என்று இருமாப்பாய் சொல்கிறது நாம் ஒன்று பார்க்கிறோம். சகோதரனிடத்துல சிநேகிதத்திலே ஆறுதல் கொண்ட கூட்டம் சொல்ல வந்த சிநேகிதத்திலே அவர் சொல்லக்கூடிய காரியம், உனக்கு இருக்கிற அந்த அறிவு எனக்கும் இருக்கிறது, நீங்கள் அறிந்திருக்கிறத நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவனோட வாக்குவாதம் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான வார்த்தைகளை கொண்ட யோபு இந்த 42ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறத நான் பார்க்கிறோம். தேவனை அறிகிற அறிவு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு ஜெயத்தை, ஆரோக்கியத்தை, சுகபலத்தை கொண்டு வருகிறது. அது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் சகன பலிகளை அல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவு, அதனுடைய முதிர்ச்சி, அது நிறைவேறும் பொழுது யோபு சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலியிடுதலை பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவு அது மிகவும் அவசியமானது. நம்முடைய செயல்கள், எந்த ஒரு செயல்களை காட்டிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பயிற்சி செய்கிற ஆவிக்குரிய எந்த ஒரு காரியங்களை காட்ட, அது துதியாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலையும் காட்டிலும் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது, இந்த தேவனை அறிகிற அறிவு என்கிறது அது வாசனையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவு என்கிறது ஒரு வாசனை, நற்கந்தம் என்று சொல்லி நாம் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவுள்ள ஒரு மனிதனை அறிந்திருக்கிற அறிவிலே வளர்ந்திருக்கிற ஒரு மனிதனை தேவன் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், ஜெயம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிற விதத்தை குறித்து நாமே தியானிக்க வேண்டியது, ஆராய வேண்டியது மிகவும் அவசியம். ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்திருக்கிற காரியங்களிலே, அளவுகளிலே வித்தியாசம் இருக்கிறது. இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேரணும், இன்னும் அதிகமாய் முகமுகமாய் அவரோடு கூட பேச வேண்டும், இன்னும் அதிகமாய் அவரோடு கூட நாம் கிட்டி சேர நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவரை அறிய வேண்டிய அறிவு அது அவர் மகாபெரிய ஒரு காரியம். நாம் அவரை அறிந்தேன் என்று சொல்ல முடியாது, அறிந்து கொண்டேன், அறிந்து முடித்துட்டேன்னு சொல்ல முடியாது. அவருடைய அறிவு அது விசாலமானது. இதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அறிவை அடைய முடியாதபடி, தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியாதபடி தடை செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே காணப்படுகிற மேட்டிமை தான் இதனுடைய காரியமாக இருக்கிறது. நமக்குள்ளே மேட்டிமை இருக்கும் என்று சொன்னால், பெருமை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பெருமை உள்ள ஒரு மனிதன், மேட்டிமையான சிந்தனை உள்ள ஒரு மனிதன், ஹை திங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும், மேட்டிமையான எண்ணங்கள், சிந்தனைகள் உள்ள ஒரு மனிதன் தேவனை அறிகிற அறிவுக்கு அவன் தூரமா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனை அறிய முடியாது. நம்முடைய இருதயம் மேட்டிமையா இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பெருமையால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், நாம் தேவனை அறிய முடியாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாம அந்த மேட்டிமை என்கிற அந்த நமக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, அந்த பெருமைகளை நிர்மூலமாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை அழித்து அந்த மேட்டிமையான எண்ணங்களை எல்லாம் சிறைபிடிக்கிற, கீழ்ப்படிய செய்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜீவிக்கும் பொழுதுதான் நம் தேவனை அறிகிற அறிவை நாம் அடைய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இருதயத்தில் மேட்டிமை சிந்தனையாக நாம் இருப்போம் என்று சொன்னால், தற்பெருமை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுய பெருமை உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த தேவனை
அறிகிற அறிவுக்காக அப்போஸ்தலர் பவுல் அவர் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் எனக்கு நஷ்டம், எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றார். எதுவுமே எனக்கு முக்கியமானது அல்ல என்று சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவுக்கு மேன்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை அப்போஸ்தலர் பவுலும் மற்ற எல்லா ஊழியர்களும் கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:8 நாம் வாசிக்கிறோம், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறேன் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நஷ்டம் என எண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவர் அறிகிற அறிவுக்கு மேன்மைக்காக என்று சொல்லுகிறார். எல்லாரும் அவரை தேடி அவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக தான் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய ஜீவியத்தை அவர்கள் வெற்றியாய் ஓடி முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவனை நாம் அறிந்து கொள்ள நாம் ஆர்வமா இருக்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளாய் தேவன் நமக்காய் யாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் வெளிப்படுவார். அவர் செய்ய நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த தேவனை அறிகிற அறிவு என்கிறதே கனி என்று சொல்லி, கனிகள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு 2 பேதுரு 1:5-8 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 பேதுரு 1:5-8 வரையிலும் இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று சொல்ல பார்க்கிறோம். கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வீணர்களாக கனியற்றவர்களா இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவிலே நமக்கு இந்த கனிகள் உண்டாயிருக்கணும். இந்த அறிகிற அறிவின் கனிகள் உண்டாயிருக்கணும். நாம் வீணராய் இருக்கக்கூடாது, கனியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம இந்த 9 காரியத்தையும் பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது அவர் சொல்கிறார், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இந்த அதிக இன்னைக்கு பார்க்கிறோம், இவைகள் உண்டாகி பெருகினால் இந்த காரியங்கள், இந்த நம்ம ஜீவியத்துல அதிக ஜாக்கிரதை உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இயேசு எப்பனாலும் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம ஆத்மாவை காத்துக் கொள்ளும்படியாய் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட்டு, இப்படி ஜாக்கிரதை உள்ள ஒரு உணர்வு நமக்கு உண்டாகி அது பெருகினால் நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதிக ஜாக்கிரதையாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே என்று வாசிக்கிறோம். உங்களுடைய காணப்படுகிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனை அறிகிற அறிவிலை நாம் வளர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நம்மளே உண்டாகணும், அது பெருகணும். கர்த்தரை விசுவாசிக்கணும். விசுவாசத்துல குறைவுள்ளவர்கள் தேவனிடத்துல விசுவாசம் பெருகும்படியாய் கேட்டுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தை பெருக தேவன் உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாய் நம்முடைய ஆவிக்குரிய கனிகள் அது பெருகக்கூடியதாக, தேவனை அறிகிற அறிவிலை நாம் வளரக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஒரு விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ ஜீவியத்திலே நமக்கு தைரியம் ரொம்ப அவசியம். அது பரிசுத்த ரத்தம் தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த திரு ரத்தம் தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தைரியமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அன்றாட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நிரப்பப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தப்பட்டு பலப்படுத்துகிற ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் ஒன்று இருக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தைரியத்தோடு ஞானத்தையும் என்று வாசிக்கிறோம். தேவ ஞானம் நமக்கு மிக அவசியம். அந்த ஞானம் தேவனை அறிகிற அறிவிலே நம்மை வளரச் செய்கிறவளாய் கனி கொடுக்கிற ஜீவியத்தை நமக்கு கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதற்கு ஸ்தோத்திரம். ஞானத்தோடு இச்சை அடக்கம். இச்சை அடக்கம், யாரெல்லாம் இச்சை அடக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க தேவனை இன்னும் அதிகமாய் அறிய இதற்கு கிருபை செய்கிறார். இது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அவருடைய வாழ்க்கையில இச்சை அடக்கம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையையும்,
பொறுமை தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறதா இருக்குது. பொறுமை மிகவும் அவசியம். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொறுமையோடு தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் தேவனை அறிகிற அறிவிலை வளர உதவி செய்யறதா இருக்குது. தேவ பக்தி அவசியம். தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகிதத்தையும் சிநேகிதம் ஸ்தோத்திரம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஸ்தோத்திரம் ஒருவரை மன்னிக்கிற அனுபவம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நம்மளை வளர்க்கக்கூடியதா இருக்குது. சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று வாசிக்கிறோம். இதுல பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பை கூட்டி வழங்கணும். பிறரை நேசிக்கிறது மூலமாய், என்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கிற வார்த்தையின்படி ஜீவிக்கிறது மூலமாய் நாம் தேவனை அறிகிற அறிவிலை இன்னும் வளர முடியும். எத்தனை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இப்ப இந்த 9 காரியங்கள் பேதுரு சொன்ன அந்த 9 காரியங்களை நாம் அவர்கள் நமக்கு உண்டாயிருந்து பெருகினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று சொல்லி தேவனை அறிகிற அறிவு ஒரு முதிர்ச்சி உண்டாகும் பொழுது யோபு சோதராம் அவன் சிறையிருப்புகள் மாறிற்று. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்தார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவில்லை என்கிறதை நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அதிகமாய் அவரை அறியணும், இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேரணும். ஜபத்தின் மூலமாய், வேத வார்த்தைகளின் மூலமாய், தெய்வீக தூதுகளின் மூலமாக இன்னும் அதிகமாய் அவருடைய எல்லா விதமான ஞானத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரை பின்தொடர்கிற ஒரு அனுபவம், அவரோடு ஜீவிக்கிற ஒரு அனுபவம், தூரமாக இருக்கிற அனுபவம் அல்ல, கிட்டி சேர்கிற ஒரு அனுபவம், அறிகிற அறிவிலே வளரக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. ஆவிக்குரிய ஜீவித்திலே எங்கே ஒரு இடத்துல நின்று போவது அல்ல, அனுதினமும் ஆவிக்குரிய ஜீவித்திலே அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டும், இன்னும் அதிகமாக கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். நான் அறிந்த அளவு எனக்கு போதும், இயேசுவை அறிந்த அளவு எனக்கு போதும் என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்திலே அளவும் அதோடு நின்று போகிறதாய் காணப்படுகிறது. இன்னும் அதிகமாய் அவரை அறியும்படியாக நாம் பின்தொடரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை ஆசீர்வதிப்பார். சகலத்தையும் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் வியாதிகளை குணமாக்குவார், கவலை கண்ணீரை மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலே ஒரு வளர்ச்சி உண்டாகும்படியாய், கண்ணிகள் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் உண்மை கிட்டி சேர, உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மை கண்டுகொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் அறிகிற அறிவிலே அனுதினமும் வளர, உங்களுடைய வாசனை, அறிவின் வாசனை நாங்கள் வெளிப்படுத்த, அந்த வாசனைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு கீழ்படிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய அறிகிற அறிவின் கனிகள் உண்டாகட்டும். அதன் மூலமாய் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு தந்தருளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென்.